பிரைஸ் தி லார்ட். सबको जय मसीह की। எல்லாம் நல்லா இருக்கிறீங்க நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ कि आप सब ठीक होंगे। இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்களை பார்ப்பதிலே சந்தோஷம். इस वीडियो के द्वारा मैं आपसे बात करने में आनंदित हूँ ஒரு சின்ன காரியத்தை உங்க இடத்துல பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். और आज भी मैं एक छोटा सा विषय आपके बीच में बांटने आया हूँ। இன்னைக்கு பொறுமையோட ஓடணும் என்ற தலைப்புல அவங்கள்ட்ட நான் பேச போறேன். और आज का जो शीर्षक है ये है कि हमें जो है धीरज के साथ दौड़ना चाहिए। பொறுமையோட ஓடுங்க. धीरज के साथ दौड़े। அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். इसके आधार पर मैं आपको एक वचन कहना चाहूंगा। எபிரேயர் इब्रानियों 12 அதிகாரம் 12 अध्याय 1வது வசனம் இப்படியா சொல்லுது. और उसका पहला वचन इस प्रकार कहता है, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். वह दौड़ जिसमें हमें दौड़ना है धीरज से दौड़ें। ஆண்டவர் நமக்குன்னு ஒரு சில ஓட்டத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमारे लिए जो है कुछ विषयों को नियुक्त कर रखा அந்த है। ஓட்டத்துல நம்ம பொறுமையோட ஓடணும். उस विषय में हमें धीरज के साथ दौड़ना है। அநேக காரியங்களை நம்ம மனுஷிக காரியத்துல அவசரப்பட்டு கொண்டிருக்கிறோம். और कहीं बातों में हम बहुत ज्यादा जल्दबाजी करते हैं எனக்கு திருமணம் சீக்கிரத்துல நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். कि मुझे जो है विवाह बहुत जल्दी हो जाएगा तो अच्छा रहेगा, எனக்கு குழந்தை ரொம்ப சீக்கிரத்துல பிறந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். या मेरे लिए संतान बहुत जल्दी हो जाएगा तो अच्छा रहेगा, சீக்கிரத்துல வீடு வாங்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். या फिर मैं एक घर खरीद लूं तो अच्छा रहेगा। அப்படி நிறைய காரியங்களுக்கு நம்ம அவசரப்பட்டு கொண்டிருக்கிறோம். ऐसे कई विषय के लिए हम बहुत ज्यादा जल्दबाजी करते हैं पर ஃபெயிலியரை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். हार को हम दिखते हैं। ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, आज के दिन परमेश्वर हम सबसे कहता है, மகளே हे मेरे बेटी, மகனே हे मेरा बेटा, பொறுமையோட ஓடு. धीरज के साथ दौड़। ஆண்டவர் நமக்கு எப்படி ஒரு நியமித்திருக்கிற ஓட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த பொறுமையோட ஓட கடவோ ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்னு ஆசீர்வதிப்பார். और हमारे लिए जिन बातों को परमेश्वर ने नियुक्त किया है उन विषय में हम धीरज के साथ दौड़ें। ஒரு சின்ன ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல நான் और ஆசைப்படுறேன். मैं एक छोटी सी कहानी भी आपको कहना चाहूंगा। உங்களுக்கு தாமஸ் ஆல்வா எடிசனை தெரியும். और आप सबको जो है थॉमस अल्वा एडिसन के बारे में आप सब जानते அவர் होंगे। வந்து பாத்தீங்கன்னா பல்பை கண்டுபிடிச்சாரு. और उन्होंने जो है बल्ब का जो है आविष्कार किया। பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு பெரிய நிறுவனம் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து பண்ண வச்சிருந்தாங்க. और एक बहुत बड़ा जो है कंपनी जो है थॉमस अल्वा एडिसन के पास एक प्रोजेक्ट को ऋण दिया। அவர் வந்து அந்த ப்ராஜெக்டையும் ரொம்ப சீக்கிரத்துல செஞ்சு முடிச்சிட்டாரு. और उन्होंने बहुत जल्द ही जो है उस प्रोजेक्ट को खत्म भी किया। ஆனா पर அந்த பொருளுக்கான விலைய தாமஸ் ஆல்வா எடிசனால நிர்ணயம் பண்ண முடியல. और उस जिस बात का आविष्कार किया उसके लिए कितना मूल्य रखना चाहिए करके थॉमस अल्वा एडिसन जो है उसका मूल्य वो जो है निर्णय नहीं कर पाए, அதனால ரொம்ப டைம் ஆயிருச்சு அவருக்கு. जिसके कारण बहुत ज्यादा समय हुआ। அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க மனைவி இடத்துல கேக்குறாரு, இந்த மிஷினுக்கு நம்ம எவ்வளவு விலை நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. और थॉमस अल्वा जो है एडिसन जो है अपनी पत्नी से पूछते हैं कि जो मैंने आविष्कार किया है उसके लिए कितना मूल्य रखना चाहिए। அப்போ அவங்க மனைவி சொல்றாங்க, तो उनके पत्नी कहते हैं $30,000 சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணுங்க. और आप जो है $30,000 रख सकते हैं करके वो कहते हैं। அப்போ இவர் ஓகே அதுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு. तो उन्होंने बोला ठीक है करके, ஆனா இருந்தாலும் அவருக்கு திருப்தி இல்ல. पर वो उस बात से संतुष्ट नहीं थे। கொஞ்சம் பொறுமையாவே இருந்தாரு. उन्होंने और थोड़ा सा जो है धीरज रखा। அப்ப அந்த கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு தாமஸ் ஆல்வா எடிசன் இருந்து ஒரு பதிலும் வரல. तो कंपनी जिन्होंने ये प्रोजेक्ट दिया था वो इस प्रकार सोचने लगे कि थॉमस अल्वा एडिसन से जो है अभी तक कोई उत्तर नहीं आया है। என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. और उन्होंने सोचा कि क्या हुआ करके देख कर आते हैं करके वो वहां गए। உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா மேனேஜர் போயிருக்காங்க. और वहां पे मैनेजर गए தாமஸ் ஆல்வா எடிசன் அங்க இருக்கிறாரு. और थॉमस अल्वा एडिसन वहां थे। என்ன நீங்க இப்போ அந்த திங்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாரு. और वो मैनेजर इस प्रकार पूछते हैं कि क्या हमने जो आविष्कार करने के लिए कहा आपने कर दिया है। ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. तो ये इस प्रकार कहते हैं कि हाँ मैंने कर दिया है। அப்போ இதுக்கு எவ்வளவு விலை நீங்க நிர்ணயம் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டாரா? और उस मैनेजर ने पूछा कि आपने इसके लिए कितना मूल्य निर्णय किया है। அவரால எதுவுமே பதில் பேச முடியல, அமைதியாவே இருந்தாரா? और उसके लिए वो कोई उत्तर नहीं दे पाए, वो आराम से बैठे थे। உடனே அந்த मैनेजर பாத்தீங்க அப்படின்னா तो उस मैनेजर ने इस प्रकार किया, எடுத்து उन्होंने अपना चेक निकाला $1,00,000 சொல்லிட்டு எழுதி கொடுத்தாரா। और उन्होंने $1,00,000 करके लिखकर दे दिया। அப்போ இவருக்கு பயங்கர ஷாக்। और वो इस बात से बहुत ही ज्यादा चौकित हुए। இவரு தாமஸ் ஆல்வா எடிசன் அவசரப்பட்டு $30,000 சொல்லியிருந்தா இவருக்கு 70,000 என்ன 70,000
டாலர் நஷ்டமா இருந்திருக்கும். और अगर थॉमस अल्वा एडिसन वहां पे जल्दबाजी दिखाते तो उनको क्या होता, वहां पे $70,000 की जो है नष्ट हो जाता। அது மாத்திரமல்ல, सिर्फ वही नहीं, அந்த 1,00,000 கொடுத்தது போக, அட்வான்ஸ் கொடுத்தது போக 1 लाख जो एडवांस के रूप में जो डॉलर मतलब लिख कर दिया था, மிச்ச பணத்தை நாங்க அந்த பொருட்கள் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நாங்க பே பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. और उन्होंने कहा कि बाकी जो भी मूल्य है वो मैं जब आप दे दोगे उसके लिए मैं दूंगा करके उन्होंने कहा। தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு பயங்கர ஷாக். और थॉमस अल्वा एडिसन जो है उससे बहुत ज्यादा चौकित हुए நம்ம அவசரப்பட்டிருந்தோம் அப்படின்னா कि अगर वो जल्दबाजी करते तो நமக்கு என்ன ஆயிருக்கும் कि मुझे क्या हो जाता, அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார். उन्होंने ऐसे सोचा। அவர் பொறுமையா இருந்ததுனால और उन्होंने जो है आराम से रहने के कारण நிறைய லட்சங்களை ஆண்டு பாத்தீங்கன்னா பார்க்க அவர்னால முடிஞ்சிச்சு. और कई लाखों को उन्होंने देखा। நம்மளும் அவசரப்படாம பொறுமையோட தாமஸ் ஆல்வா எடிசனை போல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். और अगर हम भी जो है बिना कोई जल्दबाजी नहीं करेंगे तो उन्हीं की तरह हम भी आशीष को देख पाएंगे। அதனால உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓடுங்க. इसलिए आपको जो दिया गया है उस दौड़ में आप आराम से दौड़ें। ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। Thank you. God bless you. धन्यवाद। परमेश्वर आप सबको आशीष करे।